திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி. வாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூலநாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். கணபதி துதி. அல்லல் போம் பல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைதொழுதக்காள். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாற்றடிகள் வாய்ந்த திருவாலிய அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிகீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவனரே திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிறுநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக மீண்டும் தனலட்சுமி அம்மையார் அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டிரண்டனவும் புவனம் உய்ய இருட்கடவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக்கு. நன்றிங்கம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி வசிக்கக்கூடிய சிவ திருமதி அமுதா திரவேதாஸ் அம்மையார் அவர்கள் வாங்கம்மா. சிவாய நமக. பெருமான் பேரானந்தத்து பெரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாளுங்கி அறற்றாதே திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே.
திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. சிவாய நமக. நன்றிங்க ஐயா. அருமை 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 அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக இலங்கை மாகாணத்தைச் சேர்ந்த சிவத்திரு சந்திரசேகரன் ஐயா அவர்கள். வாங்க ஐயா. நம சிவாயா. மாணிக்கவாச சுவாமிகளின் திருவடிகளை வணங்கிக் கொண்டு திருச்சிற்றம்பலம். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளியொளியுதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனச்சரிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். அருமை 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 அருமை. திருச்சிற்றம்பலம். நான் பெற்ற இன்பம் பெருகையும் பைய தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களை மீண்டும் ஒரு முறை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இணைந்தே நுழைவோம். நமக்கு இப்படி ஒரு தலத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த சிகாரம் சைவ நெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒன்று குவித்திருக்கக்கூடிய இந்த திருவருள் கருணைக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் மனமொழி மேகலாலையும் வணங்கி எம்பெருமான் திருவடியை வணங்கி பிறந்து மொழி பயின்று நம்மை தாயாகவும் தந்தையாகவும் வந்து இந்த உலகத்துக்கு காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் வந்து பிறகு சிவகுருவாக வந்து எம்பெருமான் திருவடி ஆகிய புருவ நடுவில் நம்மை ஐக்கியப்படுத்திய எம்பெருமான் திருவடி திருவருள் கருணைக்கும் நம்மளுக்கு மெய்ஞானத்தை ஊட்டிய அந்த மெய்ஞான உத்தமமான அந்த குருநாதருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி உடல் பொருள் ஆவி அவர்களுக்கு சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதான் நுழைவோம். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. எம்பெருமான் திருவடியை நீங்க அடையணும்னா ஒரு குருநாதருடைய தயவு வேணும். அந்த தயவோல தான் எம்பெருமான் திருவடியை நீங்க அடைய முடியும். பரிபூர்ணமான அந்த சுதந்திரத்தை நீங்கள் பெற முடியும் என்று சொல்லி அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பிச்சு நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். எம்பெருமான் திருவருள் கருணையினாலே திருமந்திர நூலை ஏற்றிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்றைக்கு சந்திர யோகம், அதாவது திருமந்திரத்தில் மூன்றாம் தந்திரத்தில் சந்திர யோகம் 21வது தலைப்பாக இருக்கக்கூடிய சந்திர யோகம் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு பாடலை பார்க்க போறோம். 6வது பாடல் நேற்று நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 6 பாடல்கள் நம்ம முடிச்சிட்டோம். 7வது பாடல் இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடலுக்கு போலாம். எல்லா கலையும் இடைப்பிங்களை நடு சொல்லா நடு நாடி ஊடே தொடர் மூலம் எல்லா கலையும் இடைப்பிங்களை நடு சொல்லா நடு நாடி யூடே தொடர் மூலம் செல்லா எழுப்பிய சிரத்துடன் சேர்தலால் நல்லார் திருவடி
நன்னி நிற்பாரே. செல்லா எழுப்பி சிரத்துடன் சேதலால் நல்லார் திருவடி நன்னி நிற்பாரே. இனி பாடலை பதம் பதமா பிரிச்சு பார்த்துருவோம். எல்லா கலையும் இடைப்பிங்களை நடு சொல்லா நடுநாடி ஊடே தொடர் மூலம் செல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்தலால் நல்லார் திருவடி நன்னி நிற்பாரே. திருப்பியும் படிக்கிறேன். அற்புதமான பாடல். எல்லா பாடலுமே முத்தாய்ப்பான பாடல் தான். இருந்தாலும் விடுதலை தரக்கூடிய பாடல்ல ரொம்ப எளிமையான பாடல், நமக்கு விடுதலை தரக்கூடிய பாடல். எல்லா கலையும் இடைப்பிங்களை நடு சொல்லா நடுநாடி யூடே தொடர் மூலம் செல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்தலால் நல்லார் திருவடி நன்னி நிற்பாரே. நாமெல்லாம் ரொம்ப பாக்கியவான்கள். எத்தனை பேர் இருக்கிறோம்? 1 2 3 4. வேற யாருக்கும் இந்த செய்தி போயிடக்கூடாதுன்னு சாமி முடிவு பண்ணிட்டாருன்னு தெரியல. ஏன்னா சிவபெருமான கீழே 4 பேர் தான் இருந்தாங்க. சனகாதி முனிவர்கள் 4 பேர் தான் இருந்தாங்க. ரொம்ப பெரிய கூட்டம்லாம் இல்லை. அந்த 4 பேருக்கு தான் அவர் உபதேசம் பண்ணார், தட்சிணாமூர்த்தியா இருந்து. அந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துறதுக்கு மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர், அவ்வளவுதான். இந்த 4 பேருக்கு தெரிஞ்சா உண்மையில பல பேருக்கு போய் சேர்ந்துருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மீண்டும் ஒரு முறை அந்த பாடலை பார்த்துடலாம். எல்லா கலையும் இடைப்பிங்களை நடு சொல்லா நடுநாடி யூடே தொடர் மூலம் செல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்தலால் நல்லார் திருவடி நன்னி நிற்பாரே. பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பார்ப்போம். தர்மயாதனம். நன்றி தர்மயாதனம். 96 கலைகளும் இடை பிங்களை சுழுமுனை என்பவற்றுடன் நடுநாடி வழியாக கீழ் போய் தொடர்கின்ற இதுகாரும் சொல்லப்படாத மூலாதாரத்திலும் பூரகம் கும்பகம் என்பவற்றில் ஏற்ற பெற்றியல் பொருந்தி பின் மேல் எழுந்து தலையிலே சேர்தலால் யோகிகள் சிவனது திருவடியை அடைய வல்லவராவார். திருப்பியும் ஒரு முறை பாடலுக்கான பொழிப்புரையை படிக்கிறேன். சிவபெருமான் 96 கலைகளும், நேற்று பார்த்தோம் 96 கலைகள் என்னன்னு பார்த்தோம். 96 கலைகளும் இடை பிங்களை சுழுமுனை என்பவற்றுடன் நடுநாடி வழியாக கீழ்போய் தொடர்கின்ற இதுகாரும் சொல்லப்படாத மூலாதாரத்திலும் பூரகம் கும்பகம் என்பவற்றில் ஏற்ற பெற்றியால் பொருந்தி பின் மேல் எழுந்து தலையிலே சேர்தலால் யோகிகள் சிவனது திருவடியை அடைய வல்லவராவார். இனி பாடலுக்கு யதார்த்தமா நம்ம சிகாரம் சைவ நெறி பாடசாலையில அதுக்கான பொருளை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எம்பெருமான் திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லா கலையும் இடை பிங்களை நடு, அவ்வளவுதான். நீங்க தனிப்பட்ட முறையில போய் வெளியில கத்துக்கணும்னு நீங்க அவசியம் இல்லை. நீங்க வெளியே போய் கத்துக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. எல்லாமே எம்பெருமான் திருவடியில தான் இருக்கு. எல்லா சூட்சமத்தையும், எல்லா தந்திரங்களையும், எல்லா மந்திரங்களையும், எல்லா வேதி வினைகளையும் இந்த ஒரு இடத்தில் கற்றுக்கொள்ளலாம். எல்லா ரகசியங்களும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு பெரும் பாக்கியம்
திருமூல நாயனார் நமக்கு கொடுத்திருக்கிறார். சந்திரனுக்கு 16 கலைகள், சூரியனுக்கு 12 கலைகள், அக்னிக்கு 64 கலைகள், மொத்தம் சேர்த்தோம்னா 96 கலைகள். இந்த 96 கலையும் நமக்கு வாய்க்க பெற வேண்டும் என்று சொன்னால் மூலாதாரத்தில் இருந்து சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, புருவ நடுவாகிய ஆங்ஜா என்று சொல்லக்கூடிய இடம், அதுக்கு மேல சகசிராரம், இப்படி படிப்படியா சுவாசத்தை கொண்டு வந்து மேல நிறுத்தக்கூடிய கலையை யார் கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் நல்லார் திருவடி நன்னி நிற்பாரே அப்படின்னு முடிக்கிறார். அப்போ கொண்டு வந்து நிறுத்துவது எப்படி? சைவ சமயத்தில் இருப்பது முதல் சிவபெருமானை தெரிஞ்சுக்கிறது பூர்வ ஜென்மத்துல செய்த புண்ணியம். ஏன்னா நடத்துறது அவன்தான். படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடியவன் அவன். சிவபெருமானுடைய பேரை தெரியாதவனுக்கும் அவன்தான் சிவன். 84 லட்சம் யோனி பேதங்களுக்கும் அவனே தலைவன். இருந்தாலும் எல்லாருக்கும் அவனை காண்பிப்பதே இல்லை. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லோரும் சிவபெருமானிடத்தில் வருவதே இல்லை. ஆனால் எல்லா உயிரையும் தன் அகத்தே வைத்திருப்பதால் அவனுக்கு உடையவன் என்று பெயர். உடையவர் என்று பெயர். இந்த ஜகத்தினை அவன் வைத்திருப்பதால் அவனுக்கு உடையவன் என்று பெயர். இந்த ஜகங்களை, இந்த உலகங்களை அவன் வைத்திருப்பதால் அவனுக்கு உடையவன் என்று பெயர். இந்த பிரபஞ்சத்தை தன் அகத்தே வைத்திருப்பதால் அவனுக்கு உடையவர் என்று பெயர். அவன்தான் நம்மை வைத்திருக்கிறான். நாம் தான் அவனை மறந்திருக்கிறோம். மறந்த நமக்கு அவனே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் தாளை நமக்கு காட்டுவதற்காக குருபரனாக இறங்கி வருகின்றான். அவனே குருபரனாக இறங்கி வருகின்றான். அப்ப யார் உடையவர் அப்படின்னா எம்பெருமான் உடையவர். அவர் எல்லாவற்றையும் உடையவர். ஆணையும் தன்னகத்தே வைத்திருக்கிறார், பெண்ணையும் தன்னகத்தே வைத்திருக்கிறார், அலியையும் தன்னகத்தே வைத்திருக்கிறார். அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்து. இதுக்கு என்ன வித்தியாசம்? எல்லா உயிர்களும் எம்பெருமானுக்கு சொந்தம். சர்வம் சிவார்ப்பணம், எல்லா உயிரும் சிவன், ஜீவன், எல்லா ஜீவனும் சிவனுக்கு சொந்தம். அந்த சிவன் சிவத்துக்கு சொந்தம். எல்லா சத்தும் சிவபெருமானுக்கு சொந்தம். அது சிவபெருமானுக்கு சிவார்ப்பணம். எல்லா அசத்தும் நாராயணனுக்கு சொந்தம். அதான் வஸ்து. அலங்கார பொருட்கள் எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வண்டி, வாகனம், ஜிலுஜிலுன்னு நகை, பட்டு, பீதாம்பரம், மாலை, மரியாதை, அரசன் பதவி, இதெல்லாம் வஸ்துக்கள். சாமிக்கு அந்த அலங்காரம் எல்லாம் பிடிக்காது. கிரீடமே பிடிக்காது சாமி. பதவியெல்லாம் நமக்கு கிடையாது. நமக்கு வந்து ஜடாமுடி தான். இது சத்து, அது அசத்து. இது ரெண்டுத்தையும் கையில வச்சுக்கிறதுனால சத்து அசத்து ரெண்டுமே சாமி தான் ஆப்ரேட் பண்றாரு. இருட்டையும் அவர் தான் ரன் பண்றாரு. ஆமையாவும் இருந்து ரன் பண்றது சிவபெருமான் தான். வெளிச்சமா இருந்து கைலாயத்தை ரன் பண்றது சிவபெருமான் தான். அப்போ எல்லா கலைகளும் இடைப்பிங்கலை நடு சொல்லா நடுநாடி யூடே தொடர் மூலம். அப்படின்னா நாம போய் இன்னொருத்தர்கிட்ட கத்துக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா குருநாதர் நமக்கு கிடைச்சிட்டாருன்னா மெதுவா பைய மெதுவா அங்க இடத்த பார்த்து எல்லா ரகசியங்களும் பெற்றுக்கொள்ளலாம். பிறவி ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எதுக்கு இந்த உடம்பு எடுத்துன்ற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு வந்தோன்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்போ நடுநாடின்றது புருவ நடு.
எப்போ அந்த இடத்துக்கு நம்ம போறோம்? இந்த மாயை நம்மளுக்கு நேரம் இல்ல, நேரம் இல்ல, நேரம் இல்லன்னு நமக்கு தண்ணி காமிச்சுட்டே இருக்குது. இந்த ஆணவம் நம்மள உட்கார விடுறதே இல்ல. இந்த கர்மா நம்மள கொஞ்ச நேரம் இறைவனை பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறதே இல்ல. தூங்குற நேரத்தை தவிர விழிப்புணர்வோட இறைவனை பார்க்கிற அறிவு நமக்கு இன்னும் வரவே இல்ல. கேட்டா நேரம் இல்ல, கேட்டா நேரம் இல்ல. ஆனா என்ன சொல்றார் திருமூலர்? எல்லா கலையும் இடைப்பிங்கலை நடு அப்படின்றார். எல்லா கலையும் நீ என்ன பண்ணிக்கலாம்? சொல்லா நடுநாடியூடே, சொல்ல முடியாத அந்த நடுநாடியூடே தொடர் மூலம் செல்லா எழுப்பி இடுப்புல இருந்து சக்தியை கொண்டு போய் அங்க நிறுத்து. இச்சை, கிரியை, ஞானம் கொண்டு போய் அங்க நிறுத்து. மனத்தை கொண்டாந்து அங்க நிறுத்து. அந்த மனம் எனும் மாட்டை கொண்டாந்து நிறுத்து. வைணவத்துல மனம் எனும் குரங்க கொண்டாந்து நிறுத்து. அந்த மனத்தை கொண்டாந்து நிறுத்து. நிறுத்தணும்னா அது அடங்கி நிற்கும். எப்போ? புருஷ தரிசனம், எம்பெருமானுடைய ஆத்ம தரிசனம், ஜீவாத்மா பரமாத்மா. அலைகின்ற ஜீவாத்மாவை பரமாத்மா நிழலிலே கொண்டு வந்து நிறுத்துவதுதான் இந்த நடுநாடி. அப்ப குருநாதருடைய தயவுனாலே இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு புருவ நடுவுல போய் நிற்கும். அப்ப 2 பேருக்கும் மெர்ஜ் ஆகும். 64 கலைகள்ல 96 கலைகளும் கைவர பெறும். எல்லா கலையும் எல்லா ரகசியம் தெரிய ஆரம்பிச்சிடும். சுத்தி நடக்கிறது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு குண்டு ஊசி விழுந்தா கூட தெரியும். பூமி அசைய போது ஏதாவது விபத்துனா நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். யாரெல்லாம் தவத்துல உட்கார்ந்துருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பின்ட்ராப் சைலன்ட்றாங்கல்ல, தவத்திலே யார் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க காந்தகமா மாறுவாங்க. மேலான பேரமைதியை பெறுவார்கள். உடம்பு ஒடுங்க, மனம் ஒடுங்க, உயிர் ஒடுங்க. உங்களுக்கு அந்த மேலான கலைகள் எல்லாம் கூடி வரும். எல்லா சித்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும். சுத்தி இருக்கிறவங்க எதுக்கு பிறந்திருக்கிறாங்கிற ரகசியம் உங்களுக்கு தெரியும். எல்லா உயிர்களின் ரகசியம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். என்ன தவறு செஞ்சதுனால ஒரு பாம்பு இந்த இடத்துல நமக்கு வந்திருக்குன்னு தெரியும். ஒரு நாய் ரோட்ல போகுதுன்னா அந்த நாய் எதுக்கு நாயா பிறந்ததுன்ற ரகசியம் நமக்கு தெரியும். ஒரு அலி வந்ததுன்னா அந்த அலி எதுக்கு இந்த சாபத்தினால இந்த அலியா பிறந்திருக்கிற ரகசியம் தெரியும். அப்போ நம்முடைய பிறவி ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எதிராளியினுடைய ரகசியத்தை நாம் சுலபமாக தெரிந்து கொள்ளலாம். தன்னை அறிந்தால் தரணி ஆளலாம். அப்போ பிறவியினுடைய ரகசியத்தை இந்த புருவ நடு இந்த நடுநாடி வழியாக பயிற்சி செய்யும் பொழுது சந்திரம் அந்த மனமாகிய சந்திரனை கொண்டு வந்து எம்பெருமான் திருவடியிலே நிறுத்தும் பொழுது இப்படி 96 கலைகளும் உங்களுக்கு கைவரப் பெறும் அப்படின்ற ரகசியத்தை திருமூல நாயனார் நமக்கு எடுத்து போதிக்கிறார். செல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்தலால் நல்லார் திருவடி நன்னி நிற்பாரே. அப்போ நல்லார்ன்றது யார்? யோகிகள். மனத்தை கொண்டு வந்து எம்பெருமான் திருவடிகளை வைத்து பூஜித்தவர்கள் எல்லோருமே, திருவடிகள் வைத்து பூஜித்தவர்கள் எல்லோருமே யோகிகள். அதான் நல்லார் திருவடி நன்னி நிற்பாரே. அவங்கதான் சிவனடியார். யார் சிவனடியார்? அடியை கண்டவர்கள் யார்? நான் பல முறை சொல்றேன், 24 நிமிஷம் இல்லை, எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்பெல்லாம் அழுது சிவபுராணத்தை எங்க சொல்லுங்க, அந்த திருவடியை பார்த்து சொல்லுங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருங்க. அந்த திருவடியை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க. எனக்கு நேரம் இல்லைங்க ஐயா. சரி, எங்கேயாவது பஸ்ல போறீங்களா? கண்ணாடி போட்டிருக்கீங்களா? கண்ணாடியை போட்டு அப்படி என்ன பண்ணுங்க, புருவ நடுவை பார்த்து நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு அங்க சொல்லுங்க. ஐயா எனக்கு பாட்டெல்லாம் தெரியாதுங்க. இல்ல போற்றியாவது சொல்லுங்க.
அப்பா போற்றி, அறிவே போற்றி, என் உயிரே போற்றி, என் கண்ணே போற்றி. சரி, போற்றி சொல்ல தெரியலையா? நன்றியாவது சொல்லுங்க. அப்பா என்ன உயிரோட வச்சிருக்க, நன்றி சாமி. பிறந்து மொழி பயின்று, ஆமா, கருவுற்ற நாள் முதலா எனக்கு மூச்சா இருக்கிற சாமி, எனக்கு மூச்சா இருக்கிற இறைவனுக்கு நன்றி, எனக்கு உடல் கொடுத்த இறைவனுக்கு நன்றி, எனக்கு கணவன் கொடுத்த இறைவனுக்கு நன்றி, எனக்கு உத்தியோகம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி, எனக்கு வருமானம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி. நன்றியாவது சொல்லுங்க பெரு நடுவு பார்த்து. வேற எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம். நன்றி அறிதல் மட்டும் இருந்தா போதும். அதுதான் அந்த பாடல் சொல்ல வருது. நேரம் இல்ல, நேரம் இல்லைன்னு ஒதுக்கிடாதீங்க. இது வரைக்கும் 64 கலைகள் தான் பார்த்தோம். ஆனா மீதி இருக்கிற கலைகள் நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனா நேத்து நம்ம பார்த்தோம் 96 கலைகள் இருக்கு. நம்ம 64 கலைகளே பெருசா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அத்தனை கலையும் இன்னொருத்தர் சொல்லிதான் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அத்தனை கலையும் இன்னொருத்தர் சொல்லிதான் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஐயா எனக்கு வயசாயிடுச்சு, வயசு ஒரு பொருட்டே இல்லை. திருவடியை தெரியாத வரைக்கும் நாம் அறியாமல் இருந்தோம். நமக்கு ஒரு மன நிறைவு, நமக்கு ஒரு 100% திருப்தி வேற யாராலும் தர முடியாது. நமக்கு நிம்மதி பெரிதொரு பொருளால இருந்து வராது. பிரதிபலிக்கிற பொருள் இருந்து நமக்கு நிம்மதி வராது. நம்மிலிருந்து பிரதிபலிக்கிற பொருள்ல இருந்து நமக்கு நிம்மதி வராது. நிம்மதி எங்கிருந்து வரும்? தண்ணியில் இருக்கிற பொருளை விட்டு இன்னொரு பொருளை இச்சித்ததுனால நமக்கு நிம்மதி போச்சு. எதனால நமக்கு நிம்மதி போச்சு? ஏன் நமக்கு நிம்மதி இல்லை? எழுதிக்கங்க. எதுக்கு நமக்கு நிம்மதி இல்லை? நிம்மதி எங்க இருக்குது? மதினா சந்திரன். அந்த சந்திரனை கொண்டு போய் எம்பெருமான் திருவடியில விட்டோம்னா அப்பதான் நிம்மதி. அப்பதான் நமக்கு நிம்மதி. ஒரு பெண்ணை பெத்துட்டோம், அதை இன்னொருத்தன் கையில கொடுக்கிற வரைக்கும் நமக்கு தலை சுத்தல் தான். அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். நம்மளை விட பத்திரமா பார்த்துக்குவான் அப்படின்னா நம்ம எவ்வளவு அற்புதமா அவன்கிட்ட ஒப்படைப்போம். அதே மாதிரிதான் இந்த மனமாகிய பெண்ணை பத்திரமா கொண்டு போய் திருவடியில வைக்கிறதான் நிம்மதி. அப்பா அடி ஒருத்தன் கையில கொடுத்தாச்சு, அப்பா கொஞ்சம் பெருமூச்சு விடுவோம்ல, அதான் நிம்மதி. அந்த நிம்மதியை தரக்கூடிய இடம் எம்பெருமான் திருவடி. அந்த திருவடி எதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் சொல்றேன், நேரம் இல்லைன்னு ஒதுக்கிடாதீங்க. அப்புறம் அது நமக்கு நேரம் இல்லை, யமனை அமுச்சு விட்டுரும். நம்ம நேரம் இல்லை சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி போட்டோம்னா அவன் காலனை அமுச்சு விட்டுருவான். உங்களுக்கு கால தூதர்கள் வேணுமா, சிவ தூதர்கள் வேணுமா, முடிவு பண்ணிக்கங்க. தான் என்னை முன் படைத்தான், அது அறிந்து தன் பொன்னடிக்கே. இந்த பொன்னடி இதுதான். அப்போ நம்ம படைச்சது எதுக்குன்னா இந்த திருவடியை அடையறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். மூலமே இதுதான். இதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்னு ஒதுக்கும் போது சாமி சரிப்பா, உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, யம தூதர்கள் வருவாங்க வந்துரு அப்படின்னு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2 தூதர்கள். எது வேணும்னு முடிவு பண்ண வேண்டியது மனம்தான். ஐயா இன்னொருக்கா அந்த பாட்டை படிங்க. தான் என்னை முன் படைத்தான், அது அறிந்து தன் பொன்னடிக்கே. ஒரு தடவை என பாடல் அந்தோ நாயினேனை பொருட்படுத்து, வான் என்னை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து, ஊனுயிர் வேறு செய்தான்
நொடித்தான் மலை உத்தமனே வான் என்னை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஓனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அருமை அப்போ அருமை. ஆமா, இறைவன் நமக்கு யம தூதர்கள் அனுப்பணுமா சிவ தூதர்கள் அனுப்பணுமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும். அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு வெள்ளை யானை அனுப்புனார் சாமி. என்ன அனுப்புனாரு? அப்போ பயிற்சியில எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா இருந்திருப்பாரு. கீரை ஆயும்போது கூட சிவாயனமன் தான் ஆய்வாராம். அந்த அளவுக்கு பக்தியோட இருப்பாராம் அவரு. திருவடியை விட்டு என்ன பண்ணுவாரு அவரு, அந்த மாதிரி இருப்பார். அதுல ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் நாரென எம்பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே மந்திர மாமுனிவர் இவன் நாரென எம்பெருமான். நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. அவன் இந்திரன் கேட்டானா, யார் இவரு? இது வரைக்கும் என் பிரபஞ்சத்துல நான் இந்த மாதிரி ஒளியை பார்த்தது இல்லையே. அதான் மால் கேட்டானா, நாராயணன் கேட்டானா, இவன் யாரு இவன்? ஏன் இவனுக்கு ஸ்பெஷல்? இவ்வளவு பெரிய வெள்ளை யானை இவனுக்கு எதுக்கு? பிரம்ம எழுந்து நின்று ஆச்சரியமா பார்த்தானே, இது யாரு இது அப்படின்னு கேட்டான். இந்திரன் மால் பிரம்மன் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் நாரென எம்பெருமான் நமதமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. அப்ப இத்தனை பேர் கேள்வி கேட்டாங்களாம், இதெல்லாம் யாருங்க இவரு இவ்வளவு தேஜஸா வராரு? அவங்களாம் வந்து எதிர்கொண்டாருங்களாம், என்ன இப்ப வணங்கி நின்னாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு மத்த யானை யார் கொடுத்து அமைச்சதான்? சாமி கொடுத்து அமைச்சாரு. அப்போ மந்திர மாமுனிவர் கேட்டாங்களாம், மந்திர மாமுனிவர் இவன் நாரென எம்பெருமான். நம்மை விட தவத்துல சிறந்தவனோ, நம்மளோடவா இவன் வரம் பெற்றவனா இருப்பான்? இவன் யாரு என்ன கேக்குறாங்க? இவன் யார் என்ன எம்பெருமான், இவன் யாருங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எம்பெருமான் சொன்னாராம், எம்பெருமானே பதில் இருத்தாராம். யாருக்கு? அந்த முனிவர்களுக்கு. நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. என்னுடைய தோழன் நேரம் நம் தமர் ஊரன். அவனுக்கு தெரியாதா? அவன் தான் நம் தமர் ஊரன். ஊரன் திரு ஆர் ஊரன், நம் தமர் ஊரன் அப்படின்னு சொன்னாராம். நமது நண்பன், தோழன், இந்த பதம் தான் நமக்கு வேணும். அதுதான் இந்த 64 கலை. எல்லா கலையுமே நமக்கு வேண்டாம். எந்த மேஜிக்கும் பண்ண வேண்டாம். மணல கயிறு அத்தரிக்கிறது, அப்புறம் சர்க்கரைய மணலா மாத்துறது, மணல சர்க்கரையா மாத்துறது, எதுவும் வேண்டாம். எந்த மேஜிக்கும் வேணாம். திருவடி மட்டும் போதும். இரவாத இன்ப அன்பை பெறுவோம். அதுக்கான முயற்சி செய்வோம். அப்ப நிம்மதி எங்க இருக்குது? பாழுக்கு இறைத்தேன்
நெடுங்காலமாயின்னு சொல்றாருல நாவுக்கரசர். வீணா போச்சே சுக்கிலம். எதுக்கோ செலவு பண்ணி என் மனசை செலவு பண்ணிட்டேன்னு. சுக்கிலம் எதுக்கு செலவாகுது? நிலையில்லாத பொருளுக்காகவே செலவாகுது. நிலையான பொருளுக்கு செலவாகலையே அப்படின்னு அழுவுறாரு. ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன். ஐயோ என் சுக்கிலமும் சுரோனிதமும் இதுக்கு தானே போச்சு. எது எதுக்காகவோ என் உயிர் போயிருச்சே, திருவடிக்காக போவே இல்லையே. அப்ப வருந்தார், ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன், வீணா போச்சு என் சுக்கிலம். இதுக்கப்புறமாவது எம்பெருமான் திருவடிக்கு செலவு செய்யலாமே அத. என் மனம் எதுக்கோ செலவாச்சு, நிலையில்லாததுக்கெல்லாம் செலவாச்சு. சாஸ்வதமான பொருள்னு சொல்லிட்டு நான் ஏமாந்தனே, இந்த மாயை என்னை ஏமாற்றிடுச்சே. சரி விடுங்க, விதி அது. இதுக்கப்புறமாவது நம்ம என்ன பண்ணுவோம்? சாஸ்வதமான பொருளை பிடிப்போம், உன்னதமான பொருளை பிடிப்போம், நிம்மதியை பிடிப்போம். உண்மையான பொருளை பிடிப்போம், அவ்வளவுதான், வேற வழி இல்ல. காலத்தை பத்தி கவலைப்படாதீங்க, காலம் நம் கையில வரும். ஐயோ நேரம் ஆயிடுச்சே நேரம் ஆயிடுச்சு நேரம் ஆயிடுச்சுன்னா இன்னும் நீ காலத்துக்கு அடிமையா இருக்கிறன்னு அர்த்தம். காலத்தை வெல்லுவதற்கு ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னா அதான் உபாயம். உன் கையில இருக்கணும் காலம். நம் கையில காலம் எப்ப வரும்? திருவடியில நின்னு நிலைப்பாரும் போது காலத்தை மறந்த நிலை இருக்குல்ல, அதுதான் காலத்தை வென்றவர்கள். ஐயோ நேரம் ஆயிடுச்சு போகணும், ஐயோ நேரம் ஆயிடுச்சு போகணும். இந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போனா கட்டுண்டு கிடக்கிறார்கள், இந்த பாசத்துக்கு கட்டுண்டு கிடக்கிறார்கள் இந்த உயிர்கள். அப்ப காலத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? விட்டுட்டீங்க. இதுக்கப்புறமாவது காலத்தை வெல்லுவதற்கு முயற்சி செய்யுங்க. திருவடியில இளைப்பாருங்க, மெய் மறந்து இருங்க. அப்போ காலத்தை நம்ம கைவசம் கொண்டாந்துடலாம். நாம சொல்றத காலம் கேட்கும். அவனுக்கு தான் கால காலன்னு பேரு. அப்போ யம தூதர்கள் நம்மளை நோக்கி வர மாட்டாங்க, சிவ தூதர்கள் தான் வருவாங்க. பல யுகங்களை கடந்துடலாம், பல யுகங்களை கடந்துடலாம். நீங்க மெய் மறந்து உள்ள போனீங்கன்னா எத்தனை நாள் தவத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அந்த ஆனந்தத்தை நீங்க தொட்டுட்டீங்கன்னா பிரிய மாட்டீங்க. சாமியை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டீங்க. அந்த டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் கிடைக்கல, அந்த டேஸ்ட் இன்னும் நமக்கு கிடைக்கல, என்னையும் சேர்த்தான். அந்த டேஸ்ட் நம்ம பண்ணிட்டோம்னா திருவடியை விட்டு நம்ம பிரியவே மாட்டோம். அந்த டேஸ்ட் நம்ம பண்ணணும், ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம். அப்படியே அந்த புருவனோட பார்த்து இந்த உலகத்துல சத்தியமா நிலையில்லாத பொருள் நமக்கு வேணாம், எம்பெருமான் திருவடி இங்கதான் இருக்குன்னு அப்படியே ஆழ்ந்து, அப்பா இங்கேயே இருக்கிறத விட்டுட்டு நான் எங்கெங்கேயோ தேடினே சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 6 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே 20 நிமிஷம் கூடி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படியே லயிச்சு அங்கேயே நிக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா காலம் நம்ம கையில வந்துடும். அதுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும், மனம் ஒத்துழைக்கணும், உயிர் ஒத்துழைக்கணும். அப்போ பரபரப்பான இந்த உலகத்துல பரபரப்பு அடங்கி நிக்க, நீங்க அடங்க உலகம் அடங்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்குள்ள இருக்கிற மனம் ஒடுங்க உலகமே ஒடுங்கி நிற்கும். அப்போ அது சொல்ற அவங்க அடிக்கிற மேளத்துக்கு நீங்க ஆட போறீங்களா, இல்ல நீங்க அடிக்கிற மேளத்துக்கு அது ஆட போதா? இந்த காலம் உங்களை ஆட்டுவிக்க விரும்புறீங்களா, இல்ல நீங்க காலத்தை நீங்க ஆட்டுவிக்க விரும்புறீங்களா? எம்பெருமான் திருவடிக்கு போயிட்டீங்கன்னா எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல வந்துடும். அவங்களுக்கு பேர் காலத்தை வென்றவர்கள்னு பேர். அப்ப 96 கலையை நமக்கு வசமாகணும்னு சொன்னா கொஞ்சம் பால் மாறாம திருவடியை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போட்டீங்கன்னா யம தூதர்கள் வந்து நிக்கிறதுக்கு, வினை முடிஞ்சிச்சுப்பா வாப்பா டைம் இல்லை போலான்னு சொல்லுவாங்க. இல்ல சுந்தரர் மாதிரி இப்ப நான் பாடினேன் இல்லையா, வெள்ளை யானை உங்களுக்கு வேணும், உங்களை ராஜா மாதிரி சாமி கொண்டு போகணும், உங்களை சமாதி வைக்கும்போது ஒரு பெரிய நல்ல ஒரு ஆத்மார்த்தமா நீங்க போகணும்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா திருவடிக்கு வந்துருங்க.
ஆமா. எல்லா இரும்புமே துரு பிடிச்சு தான் மண்ணா போகுது. நீங்க துரு பிடிச்சு சாக போறீங்களா? இல்ல காந்தகமா மாறப் போறீங்களா? முடிவு பண்ணிக்கங்க. துரு பிடிச்சு சாகறதா இருந்தா ஓடிப்போங்க. அவ்வளவுதான். அது 10ஓட 11 சாவு அது. இல்ல எம்பெருமான் திருவடிய நான் புடிச்சுக்கிறேன் அப்படின்னா அங்க வந்துருங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் இரும்பும் காந்தகத்தோட சேர்ந்து கொஞ்சம் அப்படியே அதுவே காந்தகமா மாறும். அது தானாகும். தான் அவனாக மாறிடும். 2 ஆப்ஷன் தான். துரு பிடிச்சீங்கன்னா திருப்பியும் பிறவி சக்கரத்துக்கு வந்துருவீங்க. எம்பெருமான் திருவடியை பிடிச்சீங்கன்னா நிலை பேருக்கு வந்துருவீங்க. அதான் வீடு பேருக்கு வந்துருவீங்க. ஆக பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் மனமே காரணம். ஏன்னா உங்களை கட்டி வச்சிட்டன்ற பேர் எனக்கு வந்துடக்கூடாது. முடிவு பண்ணிக்கங்க. அதான் அந்த பாட்டு சொல்லுது. 96 கலைகளும் எல்லா கலையும் இடைப்பிங்களை நடு சொல்லா நடுநாடி ஊடைய தொடர் மூலம் செல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்தலால் நல்லார் திருவடி நன்னி நிற்பாரே. அந்த நல்லவங்களுடைய திருவடி எங்க இருக்குன்னா யோகிகள் எல்லாம் வந்து 1000 வேலை இருந்தாலும் புருவ நடுவுல மட்டும்தான் கவனத்தை என்ன பண்ணுவாங்க? எம்பெருமான் திருவடியில தான் கவனம் வச்சிருப்பாங்க. அவனை ஒழிய அமரரும் இல்லை. அவனின்றி செய்வது ஒன்றுமே இல்லை. அவனை தவிர வேற எதுவுமே இல்லை. அவன் தான் எல்லாமே. பார்க்கறதுக்கு மூட நம்பிக்கை மாதிரி தெரியும். மூட பக்தி மாதிரி தெரியும். ஆனா உண்மை இதுதான். மீண்டும் ஒரு முறை பாடல் படிச்சிடலாம். எல்லா எல்லா கலையும் இடைப்பிங்களை நடு சொல்லா நடு நாடி ஊடே தொடர் மூலம் செல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்தலால் நல்லார் திருவடி நன்னி நிற்பாரே. ரொம்ப பூரகம் ரேசகம் மூச்செல்லாம் ஒண்ணும் வேணாம். சாமி மேல பக்தியா நீங்க நின்னு சாமி கிட்ட அழுது இந்த 16 கலை இந்த 12 கலை சூரிய கலை சந்திரகல்லாம் பார்த்து பயந்துராதீங்க. நல்ல பெருமூச்சு எடுத்து எம்பெருமான் திருவடியில வச்சு குருநாதரை நினைச்சு சாப்பிடுங்க. மூச்சையே சாப்பிடுங்க. வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிடுற மாதிரி மூச்சு என்ன பண்ணுங்க. ஆமா. சுவாசத்தை மூக்கு வழியே சுவாசம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். இனிமே சுவாசம் பண்ணீங்கன்னா அந்த புருவ நடு வழியா மூச்சு போறதாகவும் வெளியே உள்ள வரதாகவும் நினைங்க. புருவ நடு வழியா மூச்சை விடுற மாதிரி புருவ நடு வழியா மூச்சை எடுக்கிற மாதிரி ஒரு கலையை கத்துக்குங்க. கண்ணு ரெண்டும் கொண்டு போய் மேல நிறுத்துங்க. நிறுத்திட்டு மூச்சை நல்லா எடுத்து விடுங்க. மூச்சை இழுக்கும் போது புருவ நடு வழியா தான் காத்து உள்ள போகுதுன்னு நினைங்க. புருவ நடு வழியா தான் காத்து வெளியே போகுதுன்னு நினைங்க. இதுதான் அற்புதமான கலை. அப்படி பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஒரு ரகசியம் புலப்படும். இது வரைக்கும் மூக்குல சுவாசிக்கும் பண்ணி சொன்னீங்க என்ன, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். மூச்சை உள்ள எடுக்கும் போது 2 கண்ணுக்கும் நடுவுல தான் காத்து உள்ள போகுது அப்படின்னு நினைங்க. மூச்சை வெளியே விடும்போது இந்த 2 கண்ணுக்கு நடுவுல தான் காத்து வெளியே போகுதுன்னு நினைங்க. இது அற்புதமான கலை இது. ஏன்னா கண்ணை ஒட்ட வைக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியல. இதுதான் ரகசியம். இப்படி ஐயா அப்படி பாவனை பண்ணுனா அது நமக்கு செட் ஆகும். பாவனை பண்ணணும்யா. மூச்சை சரி. இழுத்து உருவ மத்தியிலே விடுத மாதிரி பாவனை பண்ணினால் பரமனை ஆமா. அடையும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப எம்பெருமான் திருவடியை நினைச்சு பாவிச்சு அந்த இடத்துல சுவாசம் போறதா நம்ம என்ன பண்ணணும்? பாவிக்கணும். பாவிச்சு நிறுத்தணும். அப்படி பாவிச்சு நிறுத்தும் போது பெரிய அமைதி ஏற்படும். அது உட்காந்து 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 அது அந்த வீட்டை கட்டணும். இந்த குலவி மண்ணெல்லாம் வாயில போய் எடுத்துன்னு வரும். முதல்ல இடத்தை தேடும். சுத்தி சுத்தி வீட்டை சுத்தி 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 வரும். எதுக்குடா இந்த குலவி வீட்டுக்குள்ள வந்து சுத்துதுன்னு பார்ப்பேன். அப்புறம் போய் சேர்த்த எடுத்துன்னு வந்து வாயில என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர எடுத்தாந்து இழுப்போம். இழுப்பி 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 அப்பா சாமி அது வாயாலேயே என்ன பண்ணிடும்? அந்த சேத்தை கொண்டாந்து இழுப்பி 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 போய் 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 அந்த மண்ணை உருட்டி 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 எட்ட வந்து கரெக்டா கட்டி ஒரு சந்து ஒண்ணு வச்சுட்டு
அதுக்கப்புறம் ஒரு புழு எடுத்து உள்ள வச்சு அதை கொட்டி அதை மூடி லாக் பண்ணிட்டு போகுந்தனே அந்த புழு அந்த குலவி அந்த வேலையை செய்யும். அது மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா புரு நடுவில் அந்த குலவி எடுத்தாந்து கொட்டுற மாதிரி கொட்டி 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 மண்ணை எடுத்தாந்து சேருங்க. மனம் எனும் மண்ணை எடுத்தாந்து சேருங்க. சேர்த்து கரெக்டா நின்று அப்புறம் லாக் பண்ணி அங்க நிறுத்துங்க. அதான் ஒரு வில்லு, ஒரு சொல்லு, ஒரு இல்லு. இன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வில்லுன்றது சுழுமுனை, சொல்லுன்றது ஓங்காரம், இல்லுன்றது நம்ம மனமாகிய பெண்ணை கொண்டு போய் எம்பெருமான் திருவடியில் இருக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்தின்றது இதுதான். ஒருவனுக்கு ஒருத்தின்றது இதுதான். யாருன்னா கேட்டா சொல்லுங்க, ஒருவனுக்கு ஒருத்தின்னா என்னன்னா, அந்த ஒருவன் சிவபெருமான், அந்த ஒருத்தி நான் தான். அந்த ஒருத்தியை கொண்டு வந்து எங்க நிறுத்தணும் சொல்லுங்க? அந்த ஒருத்தியை கொண்டு வந்து எங்க நிறுத்தணும்? அவ்வளவுதான். உருவத்தில அப்ப ஒருவனுக்கு ஒருத்தி. சரியா போச்சா? அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. இப்படி நிறுத்தணும்னா வெற்றி பெறுவதல் சுலபம். அப்ப காலம் நம் வசமாகும். வெற்றி நமக்கு அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் இனி நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணின் நல்ல கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா வனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஒங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணை நாளை திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிற இந்த சிறப்பித்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கிய நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்யும். மீண்டும் இன்றிரவு உள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.